ஹாய், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா நீங்க? உங்களுக்கான வீடியோ தான் இது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, காலேஜ்ல சில ஸ்டாஃப்ஸ் வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு மார்க் கம்மி பண்ணுவேன்னு சொல்றது, ஃபெயில் பண்ணிடுவேன்னு சொல்றது, மென்டல் டார்ச்சர் கொடுக்கறது, இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு லாயர் ஜெயலட்சுமியை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ற ஸ்டாஃப்ஸ் மேல பிரின்சிபல் கிட்டயோ காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்டயோ நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அவங்க வந்து ப்ராப்பரா ஆக்ஷன் எடுக்காத டைம்ல நீங்க வந்து யூஜிசில கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ற ஸ்டாஃப்ஸ்க்கு ஐபிசி செக்ஷன் 503, 506 படி 2 years வரைக்கும் இம்ப்ரெசன்மெண்ட், ஃபைனோ இல்ல ரெண்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பஞ்சாப் யூனிவர்சிட்டி ஹராஸ்மெண்ட் கேஸ்ல ப்ரொஃபசர் வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணி ஒரு பொண்ணு இறந்து போனதுக்காக அந்த ப்ரொஃபசர் மேல அபட்மெண்ட் டு சூசைட் செக்ஷன் போடாம மர்டர் அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ண சொல்லியிருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் யாராவது உங்களை ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கன்சர்ன் ஹையர் அத்தாரிட்டிக்கு நீங்க எஸ்கலேட் பண்ணலாம், இல்லைன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். தப்பான டிசிஷன் யாரும் எடுக்க வேணாம். மாதா பிதா குருவுக்கு அப்புறம் தான் தெய்வத்தை கூட சொல்லியிருக்காங்க. நிறைய நல்ல டீச்சர்ஸ் நம்ம சொசைட்டில இருக்கத்தான் செய்யறாங்க. கெட்ட ஸ்டாஃப்ஸை பார்த்து யாரும் பயப்பட வேணாம். ஸ்டூடெண்ட்ஸோட ரைட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேற டவுட்னா எப்ப வேணா சாப்பிட்ட கேட்கலாம். நீ இவனை ஃபெயில் ஆக்கிட்டே நான் தாங்க. ஏன்? ஆமா, இன்டர்வியூ மார்க்ல 5 மார்க் தான் போட்டேன். ரொம்ப கொழு பிடிச்சவங்க அந்த பையன். திமிர்த்து நம்ம காட்டுவேன், எடுத்து பேசுவான், பசங்களை கூட சேர்ந்துட்டு ரவுடி தர மட்டும் வேலையை சும்மா விட சொல்லி அவனலாம் போட்டுக்கு பண்ணிட்டு என்னங்க அப்ப முன்னாலதான் நான் ஃபீல் ஆனா. ஏய் தம்பி, ஜீவா போட்டு அடுத்துறவ இந்த வெள்ளை சட்டையை சோப்பு சட்டையா மாத்தல. அடுத்து இன்டர்னல் மார்க்ல கை வைக்கிற கை இருந்தா தானே வெள்ள வாடி. தம்பி அப்படிலாம் பண்ண செஞ்சாலும் செய்வான் சார். அவங்க அப்பா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர்.